ஹாய் ஆல். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ரொம்ப ஹரிபரி தான். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 6:40 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் அடித்து பிடிச்சி ஹரிபரியாக ஓடிட்டுருந்தேன். ஸோ மார்னிங் வந்துட்டு லேட் ஆகிட்டனாலே அன்றைக்கி டேவே வந்துட்டு நமக்கு ஃபுல் டேவும் பிஸியாக தான் போகும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டேன். போய் ரீச் ஆகிடுது என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரன்ஸில் 5 to 10 மினிட்ஸில் போயிடுவோம். அங்கேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க. அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு தாண்டி நம்ம போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு கிட்டத்தட்ட நியர்பை எனக்கு 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ தூரம் ஓடி போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock தான் எனக்கு லஞ்சே வந்துட்டு சாப்பிட டைம் கிடச்சிது. ஸோ சரியான பசி, எனக்கு காதே கேட்கல, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு டியூட்டியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். நான் இருக்கிறது என்னமோ 5 star ஹோட்டல் கிடையாது, பட் ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்துட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 20 minutes ஆகிடும் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அப்புறம் நேற்று ரைஸ் வாங்க போய் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்கிற மால்லே வாங்கிட்டு வந்துடலாம் போன வேகத்தில் நேராக மால்குள்ளே ரைஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போயாச்சு. நான் ஆசைப்பட்ட ரைஸ் என்னமோ நம்ம ஊர் ரைஸு கிடச்சது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 39 ரிங்கட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு 5 கிலோ ரைஸு. ஸோ அதை தூக்கிட்டு போக தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் எடுத்துகிட்டே வர முடியல. பட் இருந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ சேர்ந்து வந்துட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு போகலான்னு போயிருந்தோம். ஆர்டர் பண்ணது என்னமோ ஒரு கட்டிங் சாயா தான். ஆனால் அவங்க அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த விஷயம் என்னமோ கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட போகிறோன்னு நினச்சிட்டாங்க மலக்க. அவங்களுக்கு தெரியாது டீ குடித்ததுக்கப்புறம் நாங்கள் எந்திரிச்சு போயிடுவோன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ஜீரா வாட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரிக்கு நம்ம சாப்பிடாம போனோம், நல்லா இருக்காது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் டீயை வந்துட்டு ஒரு சேர்ஸ் பண்ணி நாங்கள் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. டீயை விட அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி தான் நல்லா இருந்தது. அந்தளவுக்கு டீ வந்துட்டு நம்ம ஒரு டேஸ்ட்லாம் இல்லை. ஸோ நம்ம ஒரு டேஸ்ட்டில் எந்த ஃபுட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அது இன்னொரு விஷயம். அப்புறம் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இது ஜீரா வாட்ரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பு, அப்புறம் பாயாசம், இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பி போகிற வழியெல்லாம் அப்படியே ஃபன் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுட்டு வந்துட்டு வெயிட்டு தெரியக்கூடாதுன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர் ஆஃப் யூ.